வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு ஒரு 2 வண்டி வந்திருக்கு. அந்த 2 வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வண்டி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் க்ரூஸ். இந்த வண்டியை பற்றி தான் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் பீட். ஸோ இந்த 2 வண்டியுமே செவர்லெட் தான். இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி தான். ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குங்கிறதையும் அப்புறம் பார்த்துடலாம். ஸோ இந்த 2 வண்டி ஃபஸ்ட்டு அந்த டீடைல்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் க்ரூஸ் 2010 மாடல். இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டியும் கூட. பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் பெயிண்ட் தான். பம்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன டச்சப் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அவுட்லுக் பாருங்கள். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடுது. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வில் எல்லாமே வந்துடும். வண்டியில் அடி டென்ட்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ பேக் சைடில் பாருங்கள். வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% புது கண்டிஷனில் இருக்க டயர்ஸு பார்த்திங்கன்னா தெரியும், காமிக்கிறேன். அவுட்லுக் பார்த்துருப்பீங்க. பெரிய அடி டென்ட் எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த பம்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். வண்டியில் 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டியரிங் வருது. லெதர் சீட்ஸ் பாருங்கள். உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 டியூயல் ஏர் பேக் வந்துடும். டேஷ்போர்டில் ஒன்று, ஸ்டியரிங்கில் ஒன்று. பேக் சீட் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி, அலாய் வீலு, 2 ஏர் பேக்கு, லெதர் சீட்ஸ். ஸோ இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 டீசல் வேரியன்ட் வண்டி. பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஓனர் பார்த்திங்கன்னா 4 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இந்த வண்டியோட ரேட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2,45,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வண்டி பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் வண்டி, டீசல் வேரியண்ட்டு. நேரில் வாங்க, பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் பீட். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2012 மாடல். ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஓனர் வந்துடுறாங்க. வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். டயர் பாயிண்ட் பாருங்கள், ஒரு 80% இருக்குது. ஸோ பாடியில் பார்த்திங்கன்னா பெரிய டென்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. லைட்டாக பெயிண்ட் லைட்டாக ஃபேடாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது வேறு. பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட லெஃப்ட் சைடு பார்த்துட்ருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். நார்மலாக உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் வந்துடுது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இன்டீரியரில் நல்ல இதில் இருக்குது. ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியும் சரி. ஃப்ரண்ட்டில் இந்த கிராஸ் மேட் ஒன்று போட்டிருக்குறாங்க. அது இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, அதனால் போட்டிருக்குறாங்க ஒவ்வொரு வண்டிக்கு. பேக் சீட்டு. பீட்டு நல்ல ஒரு அருமையான வண்டிங்க. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ஸோ இதில் பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,65,000 சொல்கிறாங்க கஸ்டமரு. நேரில் வாங்க, நெகோசியேட் பண்ணி ரீசனபிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா செலவெல்லாம் பண்ணியிருக்காப்புல. ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஹுண்டாய் அசன்ட் 2006 மாடல். இது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,10,000 ரூபாய் வருது. ஹுண்டாய் அதே அக்சென்ட் தான், 2008 மாடல். பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,35 வருது. 1,30 நான் கொடுக்கலாம். ஹுண்டாய் எலன்ட்ரா பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 2 வண்டி இருந்தது, அதில் 1 கொடுத்தாச்சு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2005 டீசல் வேரியன்ட் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. டாட்டா இண்டிகோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006, 26 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. வண்டி 1,10,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஃபோர்ட் ஃபிகோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. டீசல் வேரியன்ட் வண்டி. 2010 மாடல் வந்துடுது. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. 1,45,000 தான், ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது. அடுத்து நம்ம பார்த்துருக்குது ரெனால்டோ லோகன். இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி தான். ஸோ இது எல்லா பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 2007. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,45 கொடுத்துடலாம். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த ரெண்டுமே நான் காமிச்சிருக்கேன்.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா விஸ்டா 2009 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. பேப்பர்ஸ் மட்டும் நம்ம கரண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் 135 140 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இருக்கிற ஆஸ்யூஸ்வல் கண்டிஷனுக்கு நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா வெறும் 89,000 ஃபைனல் ரேட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே பார்க்கிங் கிடையாது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டா கொரோலா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடல். டொயோட்டா அப்படின்னாவே கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்க வண்டி தான். ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,45,000 கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா மான்சா. பார்த்திங்கன்னா 2010 மாடல் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1,49,000 சொல்லி ஆஃபர் ப்ரைஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 வண்டி நிப்பாட்டினோம். அது எல்லாமே வந்து 1,45 சொல்லியிருக்கேன். ரேட்டு நம்ம அப்பப்போ பார்த்திங்கன்னா குறைச்சி தான் சொல்லிகிட்ருக்கோம். கிளியராக இருக்கும் ரேட்டு நம்மள்கிட்ட. ஸோ வண்டி பாருங்கள், பெட்ரோல் வண்டி நல்லா செக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா 2010 மாடல். ஸோ இந்த வண்டியெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. வண்டி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி. ஏசி முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வரும். இது ஒரு நல்ல செடான் டைப் சூப்பரான வெஹிக்கிள். இது பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் வண்டி, நல்ல ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி. i10 i20 அப்படின்னாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பராக மார்க்கெட்டில் நல்ல வேல்யூஷன் போய்ட்டுருக்க வண்டி. இந்த வண்டியெல்லாம் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் கேட்குறப்ப நான் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ எடுத்து நான் தனியாக அனுப்புகிறேன். ஏன்னா எல்லா வண்டியுமே நம்ம காமிக்க முடியாது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல். இது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், உள்ள டச் ஸ்க்ரீன்லாம் இருக்குது, நிறைய லெதர் சீட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 வண்டி எடுத்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1,75,000 வருது. நார்மலாக நானே செக் பண்ணி பார்த்தப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தளவில் 2.5 இந்த ரேஞ்சில் ஆட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் ரீசனபிளாக அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ப்ரைஸ் வந்து போடுவோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,75,000 நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. நல்ல சூப்பரான ஒரு நல்ல பெட்ரோல் வேரியன்ட் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வெர்ஷா, மாருதி வெர்ஷா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லாம் ஈகோன்னு சொல்கிறாங்க. ஈகோ கிடையாது, இது வந்து ஓல்டு மாடல் டைப்பு. 2006 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ரேட்டே ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இப்போ இன்றைக்கி ஈகோவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வண்டியே. வண்டி பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கீழேலாம் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து வெறும் 1,4 லட்ச ரூபா தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மள்ட்ட இந்த வாரம் 2 வண்டி இருக்குது. அது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றதே நம்ம காமிச்சிட்டோம். ஸோ இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வண்டி வர வேண்டியது இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் காமிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வீடியோ போடுவோம். இந்த சேனலை முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.